ஆர்சிபியின் வெற்றியை எதிர்நோக்கி காத்திருந்தவர்களுக்கு நேற்றைய மேட்ச் ஒரு பக்கா ட்ரீட்னே சொல்லலாம். பயங்கர ஃபார்ம்ல தொடர் வெற்றிகளை பதிவு பண்ணி வந்த எஸ்ஆர்எச் டீமை அதோட சொந்த மண்ணிலேயே வீழ்த்தி நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஒரு நிறைவான வெற்றியை தந்திருக்கு ஆர்சிபி அணி. இந்த நிலையில மேட்ச்ல வெற்றி பெற்ற மகிழ்ச்சியை நம்ம கூட பகிர்ந்துகிட்ட ஆர்சிபி அணியின் கேப்டன் டு பிளசிஸ், கடைசி 2 ஆட்டங்கள்லேயே எதிரணியை நோக்கி கடுமையா ஃபைட் பண்ணி இருந்தோம். ஹைதராபாத்திற்கு எதிரான போட்டியில 260 ரன்கள் வரை சேர்த்திருந்தோம். அதே போல கடைசி மேட்ச்லயும் 1 ரன்ல தான் வெற்றி வாய்ப்பை இழந்தோம். ஆனாலும் வெற்றிங்கிற ஒரு விஷயம்தான் அணிக்கு தன்னம்பிக்கையை கொடுக்கும். இன்னைக்கு நாங்க நிம்மதியா தூங்குவோம். போட்டி வலுவா இருக்கு, அணிகளும் வலுவா இருக்கு. உங்க 100% ஆட்டத்தை காட்டலன்னா கவலையத்தான் நீங்க விலையா கொடுக்க வேண்டி இருக்கும். டோர்னமெண்டோட முதல் பாதி வரைக்கும் விராட் கோலி தான் ரன்கள் எடுத்து வந்தாரு. ஆனா இப்போ பலரும் அணியில நல்லா விளையாடுறாங்க. முன்ன எஸ்ஆர்எச் அணியை எதிர்கொண்ட சின்னசாமி ஸ்டேடியம் ரொம்பவும் விரக்தியை கொடுத்தது. பவுலிங் பண்ண கடினமான மைதானம் அது. முடிஞ்ச வரைக்கும் அங்க வெற்றிக்காக முயற்சி பண்ணோம். ஆனா கொஞ்சம் கடினமா இருந்துச்சுன்னு பல விஷயங்களை பேசியிருக்காரு. பயங்கர ஃபார்ம்ல இருந்து தொடர் வெற்றிகளால எதிரணிய பந்தாடி வந்த ஹைதராபாத் அணி ஆர்சிபி கிட்ட வீழ்ந்தது ஏன் என்பதை பத்தி கேப்டன் பேட்ச் கமின்ஸ் பேசும்போது, எங்களுக்கு ஏற்ற இரவா இது அமையல. துரதிர்ஷ்டவசமா ஆட்டத்தின் போது தொடர்ந்து விக்கெட்டுகளை இழந்துட்டோம். ஒருவேளை முதல்ல நாங்க பேட்டிங் பண்ணி இருந்தா ஒர்க் அவுட் ஆகி இருக்கும். முந்தைய ஆட்டங்கள் மூலமா நாங்க முதல்ல பேட்டிங் செய்யறது எங்க அணிக்கு சரியான நகர்வா இருக்கும்னு யோசிச்சிருந்தோம். இது T20 கிரிக்கெட், நம்மளால எல்லா ஆட்டங்களையும் வெற்றி பெற முடிஞ்சிடாதுதான். இந்த தோல்விக்குள்ள ரொம்பவும் மூழ்கிட வேண்டாம்னு அணி வீரர்கள் கிட்ட சொல்லி இருக்கே. இது தொடர போறது இல்லைன்னு பல கருத்துக்களை தெரிவிச்சிருக்காரு. ஆட்டநாயகன் விருது வென்ற ரஜத் படிதர் என்ன சொல்றாருன்னா, சமாளிக்க முடிஞ்ச விஷயங்களை விடாம கண்டிப்பா சமாளின்னு என் மனசுக்குள்ள எப்பவும் நினைப்பேன். ஒவ்வொரு முறை வீட்டுக்கு போகும்போதும் நான் சந்திச்ச பிரச்சனைகள் எல்லாத்தையும் தீர்க்க முயற்சிப்பேன். ஒரு நல்ல பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸை கொடுத்திருக்கேன்னு நம்புறேன். இன்னைக்கு ஒவ்வொரு பவுலருக்கும் ஏற்ற மாதிரி என்ன நானே அமைச்சுக்கிட்டேன்னு தெளிவா பேசி முடிச்சாரு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.